பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நற்செய்தி வழியாக கூறுகிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மைய கருத்து நல் இணக்கம் அல்லது ஒற்றுமை, சமாதானம். இதை நோக்கி நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல் இணக்கம் சொன்ன ஒரு பெரிய தமிழ் வார்த்தை. இணக்கம் என்றால் எல்லோரும் ஒன்றாய் இருப்பது தான் இணக்கம் என்று சொல்வார்கள். நல் இணக்கம், நல்லதை குறித்து அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதை பற்றியே நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மைய கருத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனை படைத்த போது எல்லோரும் ஒன்றாய் இருங்கள் என்பதற்கு தான் படைத்தார். அம்மாவா இல்லைங்களா? அம்மாவா இல்லையா? ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் என்ன போதிக்கிறது? பிளவுகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை, சமாதானமற்ற வாழ்வு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன நடக்கிறதுனா, எங்களுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை ஃபாதர், நான் கணவர்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு ஃபாதர், என் பிள்ளைங்க என்னை வந்து பார்க்கறதே இல்லை ஃபாதர். இப்படிலாம் தான் நம்ம கேட்கிறோம். ஆமாங்களா இல்லைங்களா? ஆக இன்றைக்கு இந்த குடும்பம் எங்கே போய்கிட்டு இருக்கிறது? நம்முடைய சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? பிளவுகளுக்கை தேடி போகிறது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான், ஒருத்தனை மிதிச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். நம்மளுடைய சமுதாயத்தில் இப்படி தான் சொல்லித்தரான். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறோம்? அவன் பற்றியா நல்லா படிக்கிறான், நீ அவனை விட நல்லா படிக்கணும். எப்படி நம்ம பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறது அதை தான். என்ன போட்டி, பொறாமை, அல்லது அவங்கள விட நான் பெருசாக இருக்கணும், அவங்கள விட நான் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். என் அன்பார்ந்தவர்களே, எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இடத்துல அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இருக்கானே, உங்கள் அப்பா புத்தி அப்படியே இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி பிள்ளைங்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக அம்மாக்கள் நிறைய அம்மாக்கள் அப்பாவை பற்றி தப்பாகவே சொல்கிறது பிள்ளைங்கக்கிட்ட. ஏன்னா அம்மா முறைக்கிறாங்க அங்கேருந்து பார்த்து, இல்லை ஃபாதர், எப்படி ஃபாதர் நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு. இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது ஏன் நம்ம செய்யணும்? காரணம், என் பிள்ளைங்க எங்கள் அப்பா என் கணவரை விட என்ன தான் அன்பு செய்யணும். அதுக்காக வேண்டி அந்த போறாம, அந்த நான் தான் பெட்டர் மதர், என் பிள்ளைங்க யார் உங்களுக்கு பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும் அம்மா பிடிக்கும் கேட்டால் அம்மான்னு தான் சொல்லணும். அதுக்காகவே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்கிறோம். ஒரு வாலிப பையன், கான்ஃபர்மேஷன் எடுக்கிற வாலிப பையன், ஒரு கான்ஃபர்மேஷன் கேம்ப் முடிஞ்ச பிறகு என்னை வந்து சந்தித்த பிறகு அந்த பையன் சொன்னால், ஃபாதர், எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் வீட்டில் யாரும் பேச மாட்டோம், எங்கள் அம்மாலேருந்து எங்கள் தங்கச்சி தம்பி யாருமே பேச மாட்டோம். அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவார், அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு இருப்பார், அவருக்கு பாட்டுக்கு சாப்பாடுவார், போவார். ஃபாதர், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அந்த உறவு இல்லை. ஏன்னா எப்போதுமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா பற்றி தப்பாகவே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நீ என்னைக்காவது உங்கள் அப்பாவை நேசிச்சிருக்கிறியா, இல்லை அன்பு காட்டிருக்கியா அப்படின்னு நான் கேட்கும் போது அந்த பையன் சொன்னான், இல்லை, அவர் வரதுக்கு முன்னே நான் போய் படுத்துருவேன், அவர் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது, இப்படியா அவர் வாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், ஒன்று வித்தியாசமாக செய்து பாரு, உங்கள் அப்பா வரும்போது கேட்டை திறந்து வச்சுப்பாரு, அவர் உள்ளுக்கு வாங்கப்பா இப்போ தான் வேலை முடிஞ்சு வரீங்களா ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு அன்பா, இல்லை வாங்கப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு, இது ஏதாவது நீ முயற்சி பண்ணி செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் செய்தான். ஒரு நாள் அவங்க அப்பா லேட்டாக வரும்போது முழிச்சிருந்து அந்த கேட்டை திறந்து வாங்கப்பா அப்படின்னு கேட்டை சாத்திட்டு அவர் உள்ளுக்கு கூட்டி, சாப்பிட்டீங்களாப்பா, அம்மா இன்றைக்கி மீன் கறி வச்சுருக்கிறாங்க, வந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சு என்ன சொன்னார் தெரியுமா? இதுக்கு தான்ப்பா நான் ஏங்குறேன், இதுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, என்கிட்ட ஏதாவது அன்பு காட்ட மாட்டீங்களா, நான் வரும்போதெல்லாம் நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்க, உங்களுக்காக தான் ஐயா நான் உழைக்கிறேன், இரவும் பகலுமா வேதனைப்பட்டு வேலை செய்கிறது நான் இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கட்டி பிடிச்சி அணைத்து சொன்னாராம்.
இந்த ஒரு வார்த்தை போதும்பா, இந்த ஒரு வார்த்தை, இந்த அன்புக்காகத்தான் நான் ஏங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு அந்த பையனுக்கு உணர்வு வந்ததான். அவன் வந்து சொன்னான் திரும்பி, ஃபாதர் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி நான் செய்தேன், எங்கள் அப்பா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாருன்னு அன்றைக்கி தான் ஃபாதர் நான் உணர்ந்தேன். அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். அதுலேருந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் எங்கள் அப்பாவை நேசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தான். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற கடவுள் மத்தியில், விசுவாசத்தின் மத்தியில், எதிர்நோக்கின் மத்தியில் நாம் பிழைவுகளை கொண்டு வருகிறோம். சில நேரத்தில் சுயநலவாதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால, நான் தான் வாழணும், நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனப்பான்மைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இன்றைக்கு நாம் முடிவு எடுப்போங்க. இன்னைக்கு நம்ம புனித சோக்கியம் அன்னம்மாளோட பெருவிழா. இன்னைக்கு அன்னம்மாளுடைய பெரு ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். என்னுடைய சிறு வயசுலேருந்து நான் இந்த ஆலயத்திற்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா அப்பா 7 பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கும் எங்களை இந்த ரோட்டில், இது முன்னுக்குள்ள ரோட்டில் அப்படியே ஜனமாக அப்படியே அடித்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் கொண்டு வந்து அங்கே உயரமான மெழுகு தெரிவிப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு எங்களுக்கு 7 பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வருமானம் இல்லை, ஆனால் யாருக்கெல்லாம் அந்த நன்றி கடன் செலுத்தணுமோ அந்த அளவுக்கு ஒரு முழுத்திரி வாங்குவார். அந்த அளவுக்கு முழுத்திரி வாங்கி எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பிராய்ச்சித்தம் செலுத்த, அந்த கடன் செலுத்த போவோம். எங்கள் அம்மா எப்போதுமே வீட்டுக்கு இந்த ஆலயத்திற்கு முன்பாகத்தான் மடிப்பிச்சை எடுப்பாங்க. அந்த மடிப்பிச்சை எடுத்து அந்த காசு போய் டொனேஷனில் போடுவாங்க. எனக்கு அந்த விவரம் தெரிஞ்ச நாளில் நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், அப்பா ஏன்ப்பா இவ்வளோ பெரிய முழுத்திரி கொளுத்துறோம், ஏன் சின்னதாக கொளுத்துனா கடவுளுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், உன் மனசில் எதை நினச்சிட்டியோ அதை நீ கடவுளுக்கு நிறைவேற்றி ஆகணும். நீ மனசில் என்ன நினச்சிட்டியோ அதை கடவுளுக்கு நிறைவேற்றி ஆகணும். அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு வருடம் வந்து இங்கே அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஜெபம் ஏறெடுக்கும் போது இவ்வளோ பெரிய முழுத்தி நான் கொளுத்துறேன் அப்படின்னு வேண்டிட்டதுனால அதை நிறைவேற்ற ஒவ்வொரு வருவம் தவறாமல் வருவோம். என் அன்பார்ந்தவர்களே, அந்த விசுவாசம் இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு சோக்கியம் அன்னம்மாள் ஒரு தாத்தா பாட்டியாக இருந்து மாதாவை வளர்த்த வழியில் இயேசு இந்த மாதா வழியாக மீட்பராக நமக்கு பிறந்திருக்கிறார். பவுல் இப்படியாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லுவார். பவுல் சொல்லுவார், தீமோத்தேயு நான் உன்னிடத்தில் விசுவாசத்தை கண்டேன், அது உன்னுடைய பாட்டி லோத்தின் கண்டேன், உன்னுடைய தாயார் யூனிஸ் அவங்க மத்தியில் நான் கண்டேன், இப்பொழுது அந்த விசுவாசத்தை நான் உன்னில் காண்கிறேன் என்று சொல்லுவார். பவுல் அழகா சொல்லுவார் தீமோத்தேயு கிட்ட. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற இந்த விசுவாசம், இது நான் வளர்த்த விசுவாசம் அல்ல, என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த விசுவாசம், என்னுடைய பாட்டி தாத்தா எனக்கு கொடுத்த விசுவாசம் என்பதை அழகாக பவுல் எழுதுவார் அந்த 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில். இது ரொம்ப பிடித்தமானது ஒன்று. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க நல்லவரா இருக்கிறதும் கெட்டவரா இருப்பதும் இதை எதை வைத்து தரீங்களா? நீங்களோ உங்கள் தாய் தந்தை, உங்களுடைய பாட்டி தாத்தா உங்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள், இதை வைத்து தான். இன்றைக்கு ஒருவர் டாக்டர் படிச்சிருக்கிறான், ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நினச்சிக்கலாம், நான் போய் யூனிவர்சிட்டியில் படித்தனால தான் நான் வந்து இப்படியாக இருக்கிறேன். தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, நினைவில் கூர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பாட்டி தாத்தா போட்ட உழைப்பு, உங்கள் தாய் தந்தை உங்களை ஈண்டெடுத்து நீங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது என்று உழைத்து தன்னையே வெறுமையாக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்ததினால் இன்றைக்கு நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். என்னுடைய ஆர்டினேஷனில் கூட நான் சொன்னேன், நான் சாமியாராகும்போது சொன்னேன், இது எங்கள் அம்மா அப்பா எனக்கு போட்டு பிச்சை, எங்கள் பாட்டி தாத்தா எங்களை வளர்த்து எங்களை அந்த விசுவாசத்தில் வளர்த்தனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு குருவானவராக இருக்கிறேன். இந்த விசுவாசம் என்னதில்ல, என் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. இந்த விசுவாசத்தில் தானுங்க நம்ம வளர்றோம். இந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? நினைவு கூர், கடவுள் உனக்கு செய்த அத்தனை நன்மைகளும் நினைவு கூறு. இன்னைக்கு நம்ம இல்லாததுக்கு ஆசைப்படுறோம்.
எனக்கு இது கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு ஒற்றுமைக்காக நாம் ஆசைப்படுவோம். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அன்பு உண்டு, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே கடவுள் உண்டு என்று நாம் வாசித்திருக்கிறோம். எங்கே அன்பு இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நல் இணக்கம் இல்லை. எங்கெல்லாம் பிளவுகள் வருகிறதோ அங்கே இறைவன் அங்கே எப்சன், இறைவன் இல்லாமல் போகிறார். அதனால இன்றைக்கு முற்றிலுமாய் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன விண்ணப்பங்களை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை வேண்டி வந்திருக்கலாம், உங்களுடைய குழந்தையோட சுகத்துக்காக நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீ பேணி காக்கணும், எங்களை பாதுகாருங்க அப்படி சொல்லிட்டு இந்த வேண்டுதலால் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உன் உள்ளத்தில் என் இறைவனாக இயேசு கிறிஸ்து குடிகொண்டால், அன்பு உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டால் இந்த சமாதானம் உங்களிடத்தில் தேடி வரும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஹோப், ஃபெய்த் அண்ட் லவ். எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, இது 3ம் முக்கியமானது, செயல்பற்றது. நமக்கு நம்பிக்கை வேணும், எதிர்நோக்கு வேணும். ஆனால் இதில் சிறந்தது என்ன தெரியுங்களா? அன்பு ஒன்றே என்று பவுல் எழுதுகிறார். இந்த அன்பு தாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ளத்தில் எங்கே அன்பு இல்லையோ அங்கே இறைவன் வசிப்பது கிடையாது. எங்கே உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கே இறைவன் நன்றாக வசிக்கிறார். உங்களை தேடி பாருங்க, ஒரு ஒரு பூ இருக்குல்ல, நல்ல பூ இருக்குல்ல, பூ நல்ல மணமாக இருந்தால் அதை தேடி தேன் எங்கிருந்தாலும் வரும் இல்லையா? ஆமா இல்லையா? தேன் அதில் இருக்கின்ற நல்லதை பெற்றிடும். ஆமா இல்லையா? அதுபோல உங்களிடத்தில் அன்பு இருந்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும். ஏனென்றால் எப்பொழுதுமே நன்மையை நினைப்போம், விசுவாசத்தில் ஆழப்படுத்துவோம். எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது என்ற இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல அன்பை, சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் எங்கே தெரியுங்களா? விசேஷமாக இந்த திருப்பலியில் ஆண்டவர் வராருங்க. ஒவ்வொரு திருப்பலிக்கு நாம் வரும்போதெல்லாம் இயேசு என்ற அந்த உடல், அவருடைய உடல், அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் இயேசுவை பெற்று தானே வீடு திரும்புகிறோம். ஆமா இல்லையா? சொல்லுங்க, யாராவது இயேசுவை பெறாமல் வீடு போறீங்களா? கத்தோலிக்கர்களான நாம் அனைவரும் விசுவாசத்தில் ஒன்றுபட்டிருக்கத்தான் இந்த இயேசு நம்மை அனைவரையும் இணைக்கிறார். ஒரே உடல் உங்களுக்காக பிற்று கொடுக்கப்படுகிறதுங்க. அவருடைய உடலை பிச்சு கொடுக்கப்படுகிறது. அவருடைய ரத்தமானது ஒரே கிண்ணத்தில் நாம் அனைவரும் பருகிறோம் என்று இந்த விசுவாசம் தாங்க உங்களில் ஆழப்படுத்த வேண்டும். ஆக நான் பெறுகின்ற இயேசு, அதே இயேசுவின் ஆண்டவர் உங்களிலும் வர விரும்புகிறார். ஆனால் இது எப்படி உங்களுக்கு இடத்துல வருது வரலன்றத ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். எப்படின்னா, ஒரு இடத்துல இயேசு ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். 12 வருடமாக கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அந்த மனுஷி 12 வருடம் எத்தனையோ மருத்துவரை பார்த்தவர், தன்னுடைய இரத்த விடை மாதவிடை நிற்காமல் இருந்த அந்த சகோதரி தன்னுடைய உள்ளத்தில் சொன்னாலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டேன், எனக்கு குணமளிப்பு கிடைக்கல. இயேசு பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசு ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் மட்டும் நான் குணமடைவேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் சொன்னாலாம். சொல்லி அந்த கூட்டத்திற்கு அந்த மனுஷி போகிறார். அந்த மனுஷி உள்ள இந்த கூட்டத்திற்கு போகும்போது எல்லோரும் தள்ளுறாங்க, பிடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அவர் போய் அந்த இயேசுவின் ஆடையை தொட்டார். பைபிள் நமக்கு சொல்லுகிறதுங்க, இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இயேசு திரும்பி பார்த்து கேட்டாராம், யார் என்னை தொட்டது? யார் என்ன தொட்டா? அங்க இருந்தவங்களாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க இருந்தவங்களாம் சிரிக்கிறாங்க. எல்லாரும் தான் உங்களை தொடரோம், ஒரசரம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நீங்கள் நடுவில் போய்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் தொடரோம், பாடுறோம், இன்னும் என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள், யார் என்னை தொட்டா அப்படின்னு. விபிலியம் சொல்லுறதுங்க, ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்டார், யார் என்னை தொட்டாள்? அந்த மனுஷி மனதுருகி சொன்னாங்க, இதோ ஆண்டவரே, நான் தான் உங்களை தொட்டேன். ஏன் தெரியுங்க ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டார்? எல்லோரும் என்னை தொடுறாங்க, எல்லோரும் என்னை நெருக்கிறாங்க, ஆனா
ஒருவர் மட்டுமே விசுவாசத்தோடு என்னை தொட்டார் என்பதற்காக அவர் அங்கே சொல்லுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வேண்டுதலோடு நாம் வரலாம், விசுவாசத்தோடு வரலாம். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலே என் ஆண்டவர் எனக்கு மகிமை தருவார், மகிமை செய்வார், இன்றைக்கு என்னுடைய நோயை குணப்படுத்துவார், என் வாழ்வை மாற்றுவார், என் குடும்பத்திற்கு சமாதானம் கொண்டு வருவார், பிளவுபட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில், இந்த திருச்சபையில் ஆண்டவர் எப்பொழுதுமே எனக்கு அமைதி கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு இயேசுவை தொட போகிறோம்? விசுவாசத்தோடு எத்தனை பேர் இயேசுவின் உடலையும் அவருடைய ரத்தத்தையும் பருக போகிறோம்? இது தாங்க உண்மையானது. நீர் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. அன்னைக்கு மார்த்தா மரியா தன்னுடைய சகோதரன் இழந்த பிறகு லாசரஸ் 4 நாள் கல்லறையில் வச்சிருந்தாங்க. அந்த 4வது நாள் இயேசு போய் அந்த கல்லறையை திறங்கன்னு சொல்லும் போது மார்த்தாவோ மரியாவோ என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 1 நாள் 2 நாள் இல்லை, அழுகி போயிருக்கும், நாத்தடிக்கும் என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்ட ஆண்டவர் சொல்றார், நீர் நம்பினால் மாட்சியை காண்பாய், நீர் நம்பினால் மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொன்னார், லாசரஸ் எழுந்து வா. நம்பணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், என் வாழ்வை மாற்றுவார், ஒற்றுமை கொண்டு வருவார், சமாதானத்தை உண்டு பண்ற இந்த ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்வையும் மாற்றுவார், என் குடும்பத்தையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் எடுக்கணும். நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடணும், நம்பிக்கையோடு ஆண்டவருடைய உடலை பெறணும். அப்பொழுது தாங்க விசுவாசம் என்ற அடையாளம் உங்களில் அன்பாக மாறும், சமாதானமாக மாறும். நீங்களும் நறுமணம் தருகின்ற மக்களாய் வாழ்வீர்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருவர் மற்றவரில் நறுமணம் போல், இயேசுவின் நறுமணம் போல் நீங்கள் திகழ வேண்டும். You have to be a fragrance, Christ fragrance for one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நறுமணமாக இருக்கணும். நறுமணம் கெட்டது தராது. அதுபோல உங்கள் உள்ளம்தான் உங்கள் வாழ்வை மாற்றும். நீங்கள் விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு நல்லதை கொண்டு வரும், அன்பை கொண்டு வரும், இறைவனை கொண்டு வரும், நல்ல எதிர்நோக்கி கொண்டு வரும். ஆக நம்ம இந்த திருப்பலியிலே அதற்காக மன்றாடுவோம், வேண்டுவோம். இறைவன் நம் மீது இரக்கமுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதும் நம்மை அன்பு செய்யவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலியிலே விசேஷமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த விசுவாசத்தில் வழியாக நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம்.